மக்களே! இன்னைக்கான வீடியோல வந்து என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். என்ன அப்டின்னா, ஒரு அதாவது நான் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்டின்னு சொல்லி நெறைய நான் போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்டின்னா கம்பல்சரி போய் பாருங்க. உங்களுக்கு புரியும் கம்பல்சரி. ஸோ அதே மாதிரி அ ஒரு 19 ஏஜ் அ பாய் எதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா, எதுக்காக சைக்கியாட்ரிக்கு போய் பார்க்கணும் அப்டிங்கிறது தான் இப்ப கேள்வி. ஓகே. ஸோ அப்ப ம் எனக்கு தெரியும். என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டீட்டெயிலா சொல்றேன். அப்போ சைக்கியாட்ரிக் எதுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு 19 ஏஜ் பாய் எதுக்கு சைக்கியாட்ரிக் போகணும் அப்படின்னா, மனநல பிரச்சனை இருக்கவங்க தான் சைக்கியாட்ரிக் போவாங்க. ஓகே. சைக்கியாட்ரிக் மீனிங் மனநல பிரச்சனை இருக்கவங்க போவாங்க. சரி ஓகே. அப்ப 19 வயசு பையனுக்கு என்ன மனநல பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தான், ஃபர்ஸ்ட்டு அ நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஆங்கர் இஷ்யூ. ஓகே. ஆங்கர் இஷ்யூ எப்படி வருது அப்படின்னா, எதனால வருது அப்படின்னா, எல்லா கேள்விக்குமே எனக்கே பதில் தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் வியர்டான பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வியர்டன் பெர்சன பத்தி நான் தனியா டீட்டெயிலா சொல்றேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? எதனால நடக்குது? எப்படி நடந்துச்சு? ஓகே. இனிமே எப்படி நடக்க போகுது? ஓகே. எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் டிசைட் பண்றத நான் சொல்ல முடியும். ஓகே. யூனிவர்ஸ் என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பேச முடியாது. நான் என்ன டிசைட் பண்றேன், நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்றேன், என்ன நடக்கும் அப்படின்னு நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நான் எந்திரிச்சு போய் நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னா, நான் நினைக்கிறது அது நடக்கும். ஓகே. இப்ப நான் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா, கடைக்கு போறேன் அப்படின்னா, இல்ல வீட்ல ஏதாவது போட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா, நான் இப்ப எந்திரிச்சு போய் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஓகே. ஸோ அந்த மாரி விஷயங்கள். ஓகே. ஸோ அதே மாரி ஏன், எதுக்கு, எப்படி, என்ன ஓகே. ஸோ இந்த மாரி கான்செப்ட்ல அ எந்த ஒரு கேள்விக்குமே அந்த ஒரு 4 ரீசன் வந்து பார்த்தோம்னா நான் கண்டுபிடிச்சுருவேன். ஓகே. எனக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்குன்னா, ஆங்கர் இஷ்யூ எதனால வருது? டென்ஷன் ஆனா வருது. ஓகே. டென்ஷன் ஆனா தலைவலிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ மெயினான ஒரு மேஜரான ரீசன். ஸோ அப்ப டென்ஷன் ஆனா தலைவலிக்குது. அப்ப அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மக்கள்ட்ட ஒரு சோசியாலிட்டியா பழகும்போது, அவங்க பண்ற தப்புகள், அவங்க பண்ற ஏமாத்துத்தனம் ஓகே. ஸோ அந்த மாரி ஏமாத்துறது, துரோகம், இப்படி வளர்ந்துருவானா, அப்படி நடந்துருவானா, பொறாம இந்த மாரி. ஸோ அந்த மாரி கான்செப்ட்ல இருக்கிறனால கோவம் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2வது என்ன அப்படின்னா, மணி மணி ரிலேட்டடான டாபிக்ஸ் ஓகே. இப்போ அமௌண்ட் ஏதாவது வெளிய தெரிஞ்சவங்ககிட்ட குடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுக்கறது, ரிலேட்டிவ்ஸ்ட்ட குடுக்கறது, இந்த மாரி குடுக்குற இடத்துல அம் அ சரியா கட்டாம நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தர முடியாது. பண்றத பண்ணிக்கோ. இல்ல வந்து அ நீ போய் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ அ இந்த மாரி பிரச்சனைகள். அப்போ வரும்போது என்னன்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து அன்கண்ட்ரோலபிளா மாறிரும். ஓகே. ஸோ அந்த மாரி தான் எனக்கும் மாறிச்சு. அந்த ஆங்கர் இஷ்யூவ இப்ப கண்ட்ரோல் பண்றேனான்னா, கம்பல்சரி நான் கண்ட்ரோல் பண்ணிருவேன். ஓகே. நான் நெனச்சேன் அப்படின்னா, கம்பல்சரி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. இந்த உலகத்துல, இந்த யூனிவர்ஸ்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத 100க்கு 200% நம்மளால சொல்ல முடியும். ஓகே. ஸோ நம்ப நெனைச்சோம் அப்படின்னா, கம்பல்சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. இப்போ ஹேண்ட்ஸ ஓப்பன் பண்றோம்னா, இது கண்ட்ரோலபிள் இருக்கு. ஓகே. க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா, இது கண்ட்ரோலபிள் இருக்கு. இதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பளால பண்ண முடியும். ஓகே. நம்பளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கம்பல்சரி முடியும். ஓகே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்ம. ஓகே. ஸோ அப்ப 19 வயசு பையன் அதாவது மனநல பிரச்சனை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா, ஆங்கர் இஷ்யூ இதுதான் கான்செப்ட். நான் போனதுக்கான ரீசன் அதுதான். ஓகே. ஸோ அப்ப ஆங்கர் இஷ்யூ அதான் மணி ரிலேட்டடான டாபிக்ஸ் பேசும்போது, அந்த மாரி ஏமாத்துறது, பொய் சொல்றது, ஓகே அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இந்த தேதியில தந்துருவேன், அந்த தேதியில தந்துருவேன், அடுத்த வருஷம் தந்துருவேன், நாளைக்கு தந்துருவேன், நாளான்னைக்கு தந்துருவேன், போன மாசம் டிலே ஆயிருச்சு, அடுத்த மாசம் நான் தந்துர்றேன். ஸோ அந்த மாரி அந்த மாரி பிரச்சனை வரும்போது, அது கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் போறனால, அது ஆங்கர் இஷ்யூ வருது. ஸோ அப்ப அ அந்த விஷயத்த எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அது நம்பளால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, மணி ரிலேட்டடுன்னு வரும்போது, பணத்த பத்தி நம்ம பேசும்போது, மத்தவங்க கிட்ட நம்ம பணத்த குடுத்துருக்கோம். ஸோ அத வாங்குற வரைக்குமே நம்மளால வந்து எதுவுமே நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்ப அடுத்தவன் என்ன முடிவு எடுக்குறாங்கிறத தான் நம்ம பார்த்தாகணுமே தவிர, நம்மளால எதுவுமே இன்ஸ்டன்ட்டா எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. ஓகே. ஓப்பன் க்ளோஸ் மாரி நம்மளால எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. ஸோ அப்ப அ அடுத்தவங்க கிட்ட அமௌண்ட் குடுத்தாச்சு. அப்போ நம்ம வந்து ஏமாந்துட்டு நம்ம இருக்கோம். ஸோ அப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவைங்க குடுக்குறத நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துரும். ஓகே.
ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. ஓகே, என்ன பண்ணால் அந்த அமௌண்ட்டை நம்மளால் கைவசப்படுத்த முடியும், ஓகே, நம்ம அமௌண்ட்டை எப்படி நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற வேவ்ஸை கண்டுபிடிச்சி அதை க்ளோஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் ஜாபாக இருக்கும். ஓகே, அப்போது கம்பல்சரி ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், ஓகே, ஆன்சைட்டியாக இருக்கும், ஹெட்டேக் வரும், எல்லா பிரச்சனையுமே வரும். அப்போ அந்த மணி ரிலேட்டடான பேசும்போது மணி ரிலேட்டடில் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு பையனால் அதை வந்து கண்ட்ரோலபிள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த கண்ட்ரோலபிள் பண்ண முடியாதது தான் அங்கே பிரச்சனை. அதனால தான் சைக்கியாட்ரிக் போனது. அதுவுமே அம்மா சொல்லி தான் போனது, சைக்கியாட்ரிக் போனது. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது அந்த சைக்கியாட்ரிக் ஏன் போனேன் அப்படிங்கிறது அம்மா சொன்னனால போனேன். ஓகே, ஃபைன். அப்போது போனதுனால அவங்க கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டென்ஷன் ஆகும்போது தலைவலிக்குது. இதுதான் மேஜர் ரீசன். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், டென்ஷன் ஆகும்போது தலைவலிக்குது. சரி, ஓகே, எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் டென்ஷன் ஆவீங்க? எந்த ஒரு கேள்விக்காக இருந்தாலும் சரி, ஏன், எப்படி, எதுக்கு, என்ன அப்படிங்கிற ஒரு 4 டிஃபைனில் தான் வந்து பார்த்தோம்னா எல்லா ஒரு கேள்விக்குமே அடங்கும். ஓகே, இது எல்லாத்துக்குமே நமக்கு பதில் தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த விஷயத்தை நம்ம பற்றி பேசணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் என்னுடைய இது. ஓகே, இப்போது ஒரு அதாவது ஏதோ ஒரு பொருள், இப்போ ஒரு டெஸ்டரை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்டரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த டெஸ்டரை வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஓகே, என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த 4 விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதாவது ஃபேஸில் லைன் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதுதான் டெஸ்டருடைய யூசேஜ். ஓகே, ஸோ அப்போ எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, லைன் வருதா இல்லையாங்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைன் வருதாங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போது எல்லா கேள்விக்குமே ஒரே மாதிரி தான் பதில் வரும். பட் ஆனால் ஏன், எதுக்கு, என்ன, ஓகே, எப்படி அப்படிங்கிறதுக்கான ரீசனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, ரீசன் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். ஸோ அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, பாயிண்ட்டுக்கு வரலாம். எந்த ஒரு விஷயத்தாக நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ மணி ரிலேட்டடான டாபிக்ஸ், ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணுங்கிறது என்னுடைய எய்ம். அப்போது மணி ரிலேட்டடாக தான் நான் ஃப்ரீடம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். அப்போ நம்ம வந்து மணி ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளால் அதை வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதை டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயந்தான் இருக்கும். அப்போ நம்ம அதை எதிர்கொள்கிறோம், எகெயின்ஸ்டாக நம்ம பண்ணும்போது நம்மளால் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆங்கர் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ அப்போ நான் சொல்கிறேன், ஓகே, இப்போது இங்கே வந்ததுனால உங்களுக்கு, அதாவது நான் மற்ற இது, அதாவது லைன் பை லைனாக வரேன். ஓகே, இப்போ டென்ஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டென்ஷனுக்கு கீழே இருக்கிற அண்டர்லைன் வரேன். அதுக்கு அடுத்தடுத்த டாபிக் போகலாம், அந்த மாதிரி பேசலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போவே இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா வியூஸ் போகுமா அப்படிங்கிறது கிடையாது. மேபி 1 இயர், மேபி 2 இயர், மேபி 10 இயர் ப்ளஸ் கூட போகலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ கம்பல்சரி யூடியூப்பில் மானிட்டேஷன் பண்ணிடுவோன்னா கம்பல்சரி பண்ணிடுவேன். அதுலேருந்து ஏர்னிங் பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய மேனிஃபெஸ்ட்டு, என்னுடைய ஒரு மூட நம்பிக்கை. ஒரு கம்பல்சரி நடந்துரும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை. ஓகே, அது கம்பல்சரி நடந்திருக்குன்னா கம்பல்சரி நடந்திருக்கு. லாஸ்ட் 4 மந்த்ஸ்லேயே நான் ஒரு சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கான்செப்ட். அதை பற்றின டீட்டெயில் நான் அடுத்தடுத்த வரும் வீடியோவில் நான் கம்பல்சரி போடுறேன். கம்பல்சரி ஓப்பன் க்ளோஸ் நம்மளால் பண்ண முடியுமானா கம்பல்சரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ண முடியும். ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 19 ஏஜ் பாய்னால் கம்பல்சரி நம்ம என்ன நினைக்கிறோமோ கரெக்டான வேல ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது அவங்க கேட்ட கேள்வி, அதாவது நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால ஹெட்டேக் வருது, அதனால் ஏதாவது ப்ரோக் பண்ணுறதையோ, ஏதாவது ஆங்கர் இஷ்யூனால ஏதாவது பிரேக் பண்ணுறது, இல்லை வந்துட்டு குத்துறது, அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, அது கொஞ்சம் அதை பற்றி இதில் தனி வீடியோவில் பேசலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக போன வீடியோவில், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சைக்காட்ரிக், அதாவது டாக்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பண்ணுறாங்க என்கிட்ட, என்ன அப்படின்னா, இங்கே சைக்காட்ரிக்கு நீங்கள் வந்ததுனால உங்களுடைய பாடி சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத கேள்வி கேட்டாங்க. என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது மற்றவங்களுடைய பதிலை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது. ஓகே, மற்றவங்களோட பதிலை பற்றி மற்றவங்க நம்பலாம், நம்பாட்டி போகலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட்டு நம்மளுடைய, அதாவது என்னுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கிடையாது அப்படின்னேன்.
நான் ஆங்கர் இஷ்யூ டென்ஷன் ஆனால் ஹெட்டேக் வருதுங்கிறனால நான் இங்கே வந்ததுனால எனக்கு அது குணமடையுமானா கம்பல்சரி கிடையாது. ஏன் அப்படின்னு கொஷின் பண்ணாங்க. பண்ணாதுன்னு தெரியுது, ஏன் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, ஸோ அதனால் வந்தேன், மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அப்படின்னேன். சரி, ஓகே, அப்போ எது பண்ணால் உங்களால் கிளியர் பண்ண முடியும், அந்த ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது, நான் நினச்சேன் அப்படின்னா, நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா கம்பல்சரி என்னால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு யாராலையுமே ஒரு தேர்ட் பர்சனோ யாராலையுமே இவங்க அது சொன்னாங்க, அவங்க இது சொன்னாங்க, ஸோ அதனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா கம்பல்சரி என்னால் முடியாது அப்படிங்கிறத 100 and 200% என்னால் நிரூபிக்க முடியும். அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். பட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கான வேஸை நான் உருவாக்கிடுவேன். ஸோ அப்போ போகும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்க பாடி கண்டிஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மைண்ட் செட்லேயோ இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ பாடியிலையோ ஃபிசிக்கல்லையோ மென்டல்லையோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத நான் 200% நான் வந்து நம்புகிறேன். அதுபடி தான் என்னுடைய பாடி ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அம்மா சொன்னாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். மற்றபடி நீங்கள் சொல்கிறனால, நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறனால, நீங்கள் டேப்லெட்ஸ் கொடுக்குறனால என்னுடைய பாடி க்யூர் ஆகுமானா கம்பல்சரி க்யூர் ஆகாது அப்படிங்கிறத நான் அங்கே அதாவது ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்க ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 19 வயசு பையன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கிறான். நம்ம டாக்டர் 7 to 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணி, ரீட் பண்ணி, ஓகே, ஸ்டடி பண்ணி, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே சீட்டில் உட்காந்துருக்கோம். ஓகே, அப்போ நான் சொன்ன கேள்வி என்னென்னா, அதாவது நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மெயின் விஷயம் என்னுடைய கான்செப்ட்டு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறது அப்படிங்கிறது தான் மெயின். ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் தான் அடுத்த இதெல்லாம் வேணும். ஓகே, அதுக்கு அந்த ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது 100% பியூராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்து, ரெண்டாவது எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டு, இப்போது இருக்க மைண்ட் செட்டு. ஸோ அப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிறது தான் விஷயம். அப்போ ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கான வேஸ் என்ன அப்படின்னா, கம்பல்சரி ஒரு ஜாபுக்கோ, ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஜாபுக்கு போகிறதோ, இல்லை ஒருத்தனுக்கு கீழே வேலை செய்கிறதோ, மேனேஜர் ஆகிறதோ, இல்லை வந்துட்டு, அதாவது நான் கான்செப்ட் என்னென்னா, ஒருத்தனுக்கு கீழே, ஓகே, அது நீங்கள் எந்த ஜாப் வச்சாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கீழே இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு ஸ்லேவரியான ஒர்க்கு தான் அது எல்லாமே. இப்போது இருக்க நிலமையில ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே ஸ்லேவரி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை ஒரு இது வந்தாலுமே ரியாலிட்டி அப்படிங்கிறது இதுதான். ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆனவங்க, ஜாபுக்கு போய் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆனவங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரையுமே நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயுமே ப்ரைஸ் டேக்கை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, அது ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சும்மா. ஓகே, அதில் ஒரு கன்சிடரே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, ப்ரைஸ் டேக் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ப்ரைஸ் டேக்குக்கு ஒர்த்தபுளா, ஓகே, நமக்கு அது அடுத்த இதில் இன்கம் தருமா அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கவங்க பார்ப்பாங்க. ஓகே, இப்போ வரைக்குமே அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே, இது ஒரு விஷயம். மெயின் விஷயம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேனா அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஒரு ஹார்டாக எடுத்து வைக்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே என்னால் மூவ் ஆன் பண்ணி போக முடியல அப்படிங்கிறது கிடையாது. போக முடியுது. பட் ஆனால் ஹார்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நகர்றதுக்கு, மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கான பிரச்சனை எப்படி அப்படின்னா, அதையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. நான் எப்பயுமே அப்பா, அம்மா, யாராக இருந்தாலும் சரி, ஒரு 3வது, 3rd பர்சன், எனிவே ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எதாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே தான் நான் 24 ஹவர்ஸுமே இருப்பேன். ஓகே, நான் இப்போது இது ஒரு கான்செப்ட்டு, ஒரு ரிமோட்டை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கம்பல்சரி இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை பற்றி யூஸ் பண்ணுறவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ பாடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது லேர்ன் பண்ண, இப்போ லிவரை பற்றி, ஒரு லங்ஸை பற்றி, ஓகேங்களா, லிவர் லங்ஸ் பற்றி, ஒரு ஸ்டொமக்கை பற்றி
இல்லை மற்ற ஆர்கனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி நம்ம சொல்கிறதுனால கம்பல்சரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ அதை கம்பல்சரி நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறைய கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு. சின்ன சின்ன வயசில் இருக்க குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், எப்படி வளர்க்கணும், ஓகே, எந்த மாதிரி சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவங்களால க்ரோ ஆக முடியும். ஓகே, ஒரு குட் வேல ஒரு ரிச் ஆக முடியும். ஓகேங்களா? நிறைய பீப்புள் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள எப்படி மேலே கொண்டு வர்றது, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி நம்ம நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் என்னுடைய மைண்ட் செட்டு இருக்குது. அதை நான் வந்து ஸ்டடி பண்ண எனக்கு புரிஞ்சுது. நான் அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது வாயில் சொல்கிறதோட ஓகே. பட்டு மற்றவங்க வளர வைக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் 200% இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ரீசன் அப்படி என்ன அப்படின்னா, மெயின் விஷயம் ஒரு பில்லியனர், ஒரு மில்லியனர், மல்டி மில்லியனர் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது அவங்க அதிகம் பேசவே மாட்டாங்க. மற்றவங்கக்கிட்ட அதிகம் பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. ஏன் அவங்க அதிகம் பேசுகிறதில்ல, அவங்களுடைய மெயின் விஷயம் அவங்க ஆட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மட்டும் தான் பண்ணுவாங்க. மெயின் விஷயம் அவங்க பேசுகிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஆடாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, அவங்க நீங்கள் அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அப்படி பண்ணி தான் நான் வந்தேன், இப்படி பண்ணி தான் நான் வந்தேன் அப்படிங்கிறது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, மெயின் விஷயம் ஆட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு பிராண்டை பற்றி, நம்ம பிராண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி மட்டுமே தான் அவங்க பேசுவாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் அதை பண்ணால் வளருவீங்க, இதை பண்ணால் வளருவீங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான காரணம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் என்னுடைய மைண்ட் செட் நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த மாதிரி நான் பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நல்லா நம்பிக்கையாக இருக்கேன். பட் ஆனால் என்னுடைய செயலில் என்ன இருக்குன்னா, மற்றவங்கள க்ரோ பண்ணி வைக்கிறதா தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்போது மற்றவங்கள க்ரோ பண்ணி வைக்கிறதா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குற, அதாவது டீச்சர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கும்போது, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தாவே நம்மளுடைய டோபமைன் ஹிட் ஆயிரும். ஓகே, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும், அந்த பையன் நல்லா வளர்ந்துருவான். நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு பையன் நல்லா வளர்றான். ஸோ அப்போ டோபமைன் ஹிட் ஆயிரும். அப்போ நம்மளால் ஒர்க் ஃபேஸில் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா கம்பல்சரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும், பாஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுமே யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணுறது தான் என்னுடைய ப்ரைமரி கோலாக இருந்துச்சு. முன்ன ஒரு 4 months பிஃபோர். இப்போது அது மானிட்டைஸ் ஆகிருச்சு. பட் ஆனால் அதில் இப்போ வீடியோ கண்டினியூஸாக போட முடியுதான்னு கேட்டால் முடியலை அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை எப்பயுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. ஓகே, எப்பயுமே ஒரு லாங் டேர்ம் கோலை தான் கம்பல்சரி வைக்கணும். சைக்காட்ரிக்கு நான் போன ரீசன், அவங்களும் கேட்டாங்க, ஒரு ஷார்ட் டைம் கோலை வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் அதை ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனால் அந்த ஷார்ட் டைம் கோல் வைக்கும்போது ஷார்ட் டைமை க்ளோஸ் பண்ணாலே, ஓகே, அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணாவே நமக்குள்ளே டோபமைன் ஹிட் ஆயிரும். அடுத்த வேலை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு திங். ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து நீங்கள் லாங் டேர்மாக வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெரிய கோல். ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா, பில்லியனர் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கோல். மற்றது எல்லாமே வேவ்ஸாக தான் இருக்கணும். ஓகே, வேவ்ஸாக தான் இருக்கணும். பில்லியனர் ஆகிறதுக்கான வழிகளை தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து அதுக்கான மூவ் ஆன் ஆகிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறதுங்கிறது ஒரு கோல் கிடையாது நமக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்படிங்கும்போது அதை கண்டுபிடிச்சி அதை சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், சார்ட் அவுட் பண்ணணும். சார்ட் அவுட் பண்ணால் தான் அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிறது கம்பல்சரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறது தான். சைக்காட்ரிக்கு போனதுக்கான ரீசன் எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க கேட்ட கேள்வி, அதாவது அவங்க கேட்ட கேள்வி என்ன, நான் ஆன்சர் பண்ணது என்ன அப்படிங்கிறது சின்ன ஒரு பாட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் நிறைய நான் உங்களுக்காக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லிட்டேன் இல்லையா, மற்றவங்களை எப்படி க்ரோ பண்ண வைக்கிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய செயலில், என்னுடைய ஆக்ஷனில் இருக்குது. நான் க்ரோ பண்ணுறதுக்கான ஆக்ஷன் நான் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்தது. ஓகே, ஸோ அப்போ பில்லியனர் ஆகிறதுக்கான வேவ்ஸையும் நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ அதனால் நான் இன்கம் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்குங்கிறதுனால தான் யூடியூப்பில் ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ஒரு மெயினான ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பெரிய பெரிய ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்பல்சரி இந்த வீடியோ நாளைக்கோ நாளான்னைக்கோ பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி 100% பிலீவ் பண்ணுங்கள், கம்பல்சரி நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அது கம்பல்சரி நடக்கும். பேய் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி பேய் இருக்குது. கடவுள் இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி கடவுள் இருக்காரு. நம்ம பில்லியனர் ஆயிரும் அப்படின்னா கம்பல்சரி பில்லியனர் ஆயிடுவோம். ஓகே. ஸோ என்னுடைய கணிப்புப்படி நான் பில்லியனர் ஆயிரும் அப்படிங்கிறத 100% பிலீவ் பண்ணுறேன், மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், பில்லியனர் ஆகிட்டேன் அப்படிங்கிறத மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன். ஓகே. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேபி 1 இயர் ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் வியூஸ் போக்குறதுக்கு. 1, 2 வியூஸ் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே. கம்பல்சரி ஏன்னா இதுதான் நம்ம கோல் ஆகிப்போச்சு. ஓகே. பில்லியனர் ஆகிறதுக்கான வேஸை கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேஸில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதில் முடிக்க முடியாது. ஓகே. கம்பல்சரி அது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி தான் ஆகணுமே தவிர வேறு வழியே கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ அதனால் வியூஸ் வருதோ நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நானும் கம்பல்சரி மானிட்டைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறத 100% பிலீவ் பண்ணணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க நம்பிக்கை தன்மையாக இல்லாத மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறது நினைக்கலாம். பட் ஆனால் அந்த நம்பிக்கை தன்மையே இல்லாததை நம்பணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஓகே. அந்த நம்புறவன் மேலே போயிடுவான், நம்பாதவன் கீழே தான் இருக்கணும். இதான் கான்செப்ட். சரி, ஓகே. வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன்.